ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். நைட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்காக ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் நைட் ஸ்டே பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக திருவள்ளுவர் ஸ்டாச்சு பீச் இருக்குங்க, அங்கே தான் வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. காலையில் கிளைமேட் பயங்கரமாக இருந்தது. அது பார்க்குறதுக்காக அவ்வளோ கூட்டம் வந்திருந்தது. அவ்வளோ காலையில் ஒரு 5:30 இருக்குங்க. அவ்வளோ காலையில் பயங்கர கூட்டம் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வியூ பார்க்குறதுக்கு, பீச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பீச் சைடில் அப்படியே திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது முடிச்சுட்டு எப்போ நாங்கள் அந்த இது பார்க்க போவோன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அங்கே மேகம்லாம் மூடிட்டுருக்கோம், அந்தளவுக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு போட்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்த கூட்டமும் பார்த்திங்கன்னா அந்த போட் கிட்டே போயிட்டாங்க. அந்த என்ன மீன் தான் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்றதுக்கு. ஏன்னா சன்ரைஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த போட்டை வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டோங்க. நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாருமே பயங்கரமாக கத்தி அதை ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணதே அதுக்காக தான். கடைசியில் ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். நாங்கள் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போய் ரெடி ஆகிறதா பிளானாக இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா காலையில் 6:30க்கு அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக க்யூ வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, இவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுதே சொல்லிவிட்டு நாங்கள் ரூமுக்குலாம் போய் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே கூட்டம் ஆகிட போகுதுன்றதுக்காக நாங்கள் இதை முடிச்சுட்டு பீச் சன்ரைஸ் பார்த்து நாங்களும் க்யூவில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா 300க்கு வந்து ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் பே பண்ணிட்டோம். அதில் என்ன பார்த்திங்கன்னா இதில் நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குங்க. இதில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 rupees இருக்குது, 300 இருக்குது. 100 வந்து நீங்கள் நேரில் தான் எடுக்கணும். 300 பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லை நேர்லேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே தான் வந்து நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் டிக்கெட் எடுத்துருந்தாலுமே உள்ளே அலோவ் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஒரு போட் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. அந்த போட்டில் வந்துட்டு ஒரு 50-60 பேர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு 10 minutes அந்த மாதிரி தாங்க இருக்குது, உள்ளே போயிடலாம். நாங்கள் என்ன நினச்சோன்னா டிக்கெட் வந்து அது இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா நம்ம தான் மொத்தமாக 300 கொடுத்து எடுத்துட்டோம்ல, இதுக்கப்புறம் டிக்கெட் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா உள்ளே போனால் அதுக்குள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 30 rupees போட்டிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 30 rupees போட்டிருந்தாங்க. சரி, அதையும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் அங்கேயே ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அவங்களே வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃப்ரீ தான், அதுக்கு எந்த காசும் அவங்க வாங்கலை. நெக்ஸ்ட் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 300 rupees கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா இதில் எந்த வகையான டைமிங்குமே இல்லைங்க. நீங்கள் இந்த டைமுக்கு போயிட்டு இந்த டைமுக்கு நீங்கள் வெளியே வரணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அது க்ளோசிங் டைம் எப்போயோ அது வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். யாரும் வந்து உங்களை ஏன் வெளியே வரலன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த பீச் சைடில் வந்துட்டு அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. என்னால் அதில் நடக்கவே முடியல, நான் அவ்வளோ பயந்துட்டேன். ஏன் பார்த்திங்கன்னா அந்த அலையை வந்து கீழே பார்க்கும்போது, அந்த பாறைலாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடுது. நான் தைரியமாக போயிடுவேன்னு தான் நினச்சேன். பட் அந்த ஹைட்லேருந்து அதை பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. என்னால் வந்து அவ்வளோ ஈஸியாக அதில் போக முடியல. நான் அதில் எப்படி கிராஸ் பண்ணி போனன்றதே தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் போய் பாருங்கள். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தாண்டி நாங்க இது உள்ள போயிட்டோங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, உள்ள போகவே முடியல. அவ்வளோ ஒரு காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நார்மலா வந்து நம்மளால நடந்துலாம் போக முடியல. ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள போணும். ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேல திருவள்ளுவர் ஸ்டாச்சு போய் பார்க்க போனோம். பட் அது உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா, பயங்கர காத்துங்க. நிக்க கூட முடியல. நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒன் பை ஒன்னா நாங்க வருவோம். எங்கள அப்படியே தள்ளிட்டு தான் அந்த காத்து வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா எங்களால நார்மலா வர முடியல. ஸோ எப்படியோ ஒரு வழியா நாங்க வந்து தடுமாறி மேலே ஏறி போயிட்டோம். மேலே ஏறி போனதுக்கப்புறம் ஒரு வியூ பார்த்தோம் பாருங்க. ஐயோ! பயங்கரமா இருந்துச்சுங்க. அத சுத்தி வந்து கடல் நடுவுல மட்டும் நம்ம இருக்கோம். அதுக்கு நடுவுல திருவள்ளுவரோட சிலை இருக்கு. ஸோ அத பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அவர வந்து அவ்வளோ க்ளோஸ்அப்ல அவ்வளோ கிட்ட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட பாதம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ அழகா இருந்ததுங்க. அதெல்லாம் நாங்க வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ கிட்ட அவரோட காலெல்லாம் நாங்க தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த பீச்சுக்கு நடுவுல அவரோட சிலை வந்து நிஜமாவே ரொம்ப அழகா இருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங்கில் இருந்து அந்த சிலையை வந்து மேலே பார்க்கும்போது அது ஷேக் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகம் வந்து மூவ் ஆகுறதுனால நமக்கு அந்த ஃபீல் வருது. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக அது பார்க்கும்போது ஷேக் ஆகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய சிலை இப்படி அசையுதேன்ற மாதிரி எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. அது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த இடத்துக்கு போய் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, அவரோட திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த செவுத்துல வந்து பதிச்சு வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த இடம் ஃபுல்லுமே அவரோட திருக்குறள் தான் அதில் இருந்தது. அது எல்லாமே அழகாக இருந்தது. நான் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாலின் ஐயா தானே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே தனியாக அவங்க வந்து கல்வெட்டு மாதிரி பதிச்சு வச்சுருந்தாங்க. அதுவுமே அழகாக இருந்தது என்ட்ரன்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விவேகானந்தரோட மடம் போயிருந்தோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா, வீடியோ, ஃபோட்டோஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வந்து டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பாய்.